அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என அறிவித்தார். அத்துடன் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்றும் அமெரிக்கா எச்சரித்தது. ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை. அடுத்த 24 மணி நேரத்தில் இந்திய பொருட்களுக்கு கணிசமாக வரி விதிக்கப்படும் என டிரம்ப் அறிவித்தார். தொடர்ந்து இந்தியா மீது மேலும் 25% கூடுதலாக வரி விதித்து இந்திய பொருள்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி நியாயமற்றது என வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிற்கு டிரம்ப் 50% வரி விதித்து உள்ளது மிகவும் துரதிருஷ்டவசமானது. தேச நலனை காக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதற்கிடையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மாஸ்கோ சென்றுள்ளார். அவரின் இந்த பயணம் இந்தியா ரஷ்யா உறவை வலுப்படுத்துவதற்கானது என கூறப்படுகிறது. வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரும் இந்த மாத இறுதியில் ரஷ்யா செல்ல உள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா மீதான 50% வரி விதிப்பு என்பது அமெரிக்காவின் வர்த்தக ரீதியிலான மிரட்டல். நியாயமற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இந்தியாவை இழுக்கும் முயற்சி. மோடியின் பலவீனம் இந்தியர்களின் நலன்களை மேலோங்கி சென்றுவிடக்கூடாது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கவலை தெரிவித்திருந்தார். ஆசிய நாடுகளில் பாகிஸ்தான் 19%, தாய்லாந்து 19%, வியட்நாம் 20%, தைவான் 20%, மலேசியா 19%. ஆனால் இந்தியாவிற்கு மட்டும் 50% வரி விதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மோடியின் நண்பர் இந்தியாவிற்கு வரிகளை விதித்து வருகிறார் என்ற குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் மீண்டும் அதிபர் டிரம்ப் இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள 50% வரி விதிப்பு 21 நாட்களில் அமலுக்கு வரும் என்று அறிவித்துள்ளார். வரி விதிப்பு விவகாரம் தொடர்பாக 2ஆம் கட்ட தடைகளை பார்க்க போகிறீர்கள். இறக்குமதி செய்யப்படும் அனைத்து செமி கண்டக்டர் சிப் மீதும் 100% வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் கூறியுள்ளார். இந்திய ஏற்றுமதியில் அமெரிக்காவின் பங்கு 17.90%. அமெரிக்க ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு 2.7%. இந்தியாவின் நம்பர் 1 ஏற்றுமதி தேசமாக அமெரிக்கா இருக்கும் பட்சத்தில் டிரம்பின் வரி விதிப்பு மிரட்டலுக்கு பிரதமர் மோடியின் பதில் என்னவாக இருக்க போகிறது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது டிரம்புக்கு பிரதமர் மோடி பதிலடி கொடுத்துள்ளார். டெல்லியில் கடமை மாளிகையை திறந்து வைத்த பின் பிரதமர் மோடி பேசும்போது 3வது பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றுவோம் என்றும் இந்தியாவை பொறுத்தவரை இந்திய விவசாயிகளின் நலனுக்கே முதன்மையான முன்னுரிமை கொடுக்கப்படும் என்றும் பேசியுள்ளார். விவசாயிகள், மீனவர்கள், பால் விவசாயிகள் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது. விவசாயிகள் நலனை பாதுகாக்க அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்தால் வாகன உதிரி பாகங்கள், ஜவுளி, மருத்துவம் போன்ற துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் எஃகு, ரசாயனம் ஆகிய ஏற்றுமதியும் பாதிக்கப்படும். இந்திய தயாரிப்புகள் அமெரிக்க சந்தையில் எப்போதும் இல்லாத அளவிற்கு விலை உயர்ந்ததாக மாறும். இதனால் இந்திய பொருட்களை வாங்குவதை அங்குள்ள நுகர்வோர் தவிர்ப்பார்கள். கூடுதல் வரி காரணமாக இந்த பொருட்களுக்கான தேவை குறையும். இது இந்தியாவின் இந்த தொழில்கள் மீதான அழுத்தத்தை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு மற்றும் உற்பத்தியையும் பாதிக்கும். டிரம்பின் இந்த நடவடிக்கை உலகளாவிய விநியோக சங்கிலியிலும் மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். அமெரிக்க நிறுவனங்கள் இப்போது இந்திய பொருட்களுக்கு பதிலாக குறிப்பாக வியட்நாம், பங்களாதேஷ் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்து மலிவான மாற்று பொருட்களை நோக்கி திரும்பக்கூடும். இது இந்தியாவிற்கு நீண்ட கால பொருளாதார சவாலாக மாறும் வாய்ப்புள்ளது. மேலும் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்கவில்லை என்றால் ஆண்டுக்கு 95,923 கோடி இழப்பு ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.